அதே போன்று பைஅத்துக்குரிய 6வது ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 868வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்ன லிமாதன் கதிம மக்கா, லிமாத் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே வந்தார். வகான மின் அஷ்தி ஷனுஆ, இவர் ஷனுஆ கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார். வகான யல்கி மின் ஹாதிஹி ரீஹ், இவர் அதாவது புத்தி சுவாதீனமற்றவர்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய ஒருவராக இருந்தார். ஃபஸமிஅ சுஃபஹா மின் அஹ்லி மக்கா, இவர் வந்ததும் லிமாத் என்பவர் மக்காவுக்கு வந்ததும் மக்காவிலே இந்த இஸ்லாத்தை விரும்பாத மக்கா குறைஷி காபிர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அங்குள்ளவர்களுக்கு மத்தியிலே அந்த லிமாதுக்கும் பிரச்சாரம் செய்தார்கள். முகமதுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, அவர் நோயாளியாக இருக்கிறார், பாதிக்கப்பட்டவராக அவர் இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை அவர்கள் சொன்னார். உடனே இவர் பார்த்தார், இவருக்கு நாம் என்னுடைய வைத்தியத்தை செய்ய வேண்டும், இவரை குணப்படுத்த வேண்டும், ஒருவேளை அல்லாஹ் தஆலா என்னின் மூலமாக இவருக்கு குணத்தை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து தன்னுடைய விபரத்தை சொன்னார். நான் இந்த பகுதியில் இருந்து வருகிறேன், என்னுடைய பேர் லிமாத், நான் இப்படியான விடயங்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன், உங்களுக்கும் சுகமில்லை, புத்தி சரியில்லை என்று நான் கேள்விப்பட்டேன், எனவே உங்களுக்கு நான் மருந்து செய்ய வந்திருக்கிறேன், ஒரு சில வேளை என்னின் மூலம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சுகத்தை தரலாம் என்று அந்த லிமாத் சொன்னார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு என்ற அந்த வார்த்தைகளை அவர்கள் சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட அந்த லிமாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் திரும்பவும் இதே வார்த்தையை சொல்லுங்கள் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் இந்த இன்னல் ஹம்தலில்லாஹ் என்ற அந்த வார்த்தை தொடர்களை அப்படியே சொன்னார்கள். 3வது முறையும் கேட்டார், 3வது முறையும் சொன்னார்கள். அதை கேட்டுவிட்டு அவர் சொன்னார், நான் பல கவிஞர்களுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், பல குறிகாரர்களுடைய வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன், அதே போன்று சூனியக்காரர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன், ஆனால் உங்களுடைய இந்த வார்த்தையை போன்று அழகான வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் யாருமே இருக்கவில்லை, உங்களுடைய இந்த வார்த்தை கடலை கிழித்துக் கொண்டு செல்கிறது என்று சொல்லி அந்த லிமாத் என்ன செய்தார் என்றால், இஸ்லாம், உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக உங்களிடம் பைஅத் செய்ய வேண்டும் என்று சொன்னார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரத்தை நீட்டினார்கள், பபாயஹு, அவர்களிடத்திலே பைஅத்தை எடுத்தார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா கௌமிக, உங்களுடைய சமுதாயத்திற்காகவும் நான் எடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமுதாயத்திற்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஅத் எடுத்தார்கள் என்ற ஒரு செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கலாம். நாம் ஏற்கனவே பார்த்தது பைஅத்துக்குரிய